வெல்கம் டு மஞ்சு லோகேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சத்து மாவு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் நல்லா ஜலிச்சுக்கிறேன். ஜலித்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த மாவை 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை கூட இதுக்கு வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் அப்ளை பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இந்த மாவு பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கொழுக்கட்டை உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இட்லி தட்டு மேலே இதை எல்லாத்தையும் வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டையை. மூடி போட்டு வச்சுக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். சத்து மாவு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.